பேசலாம். திரு மணிகண்டன், இங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புறக்கணித்தவர்களுக்கு தக்க பாடம் கற்பிப்போம். 2026 தேர்தலில் மக்களும் பாடம் புகட்டுவார்கள். அதிமுகவை ஒருங்கிணைத்து சரியான முறையில் வழிநடத்தல அப்படின்னா அது அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவதற்கு சமம் அப்படிங்கிற விமர்சனங்களை எப்படி பார்க்கிறீங்க? நியூஸ் 8 நேயர்களுக்கு வணக்கம். பாலா, இதுல நான் ஒரு விஷயம், எனக்கு முன்னாடி பேசின திரு பொன்ராஜ், ரவீந்திரன் துரைசாமி ரெண்டு பேரும் சொன்ன சில கருத்துக்களுக்கு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை மூலமா, ஒரு கடிதம் மூலமா ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திருக்காருன்னா அது நிச்சயமா அதிமுக தொண்டர்களுக்கு அல்ல அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். டெல்லி செங்கோட்டைக்கும் ஈரோடு செங்கோட்டையனுக்குமான பிரத்யேக செய்தி, அது தொண்டர்களுக்கான செய்தி அல்ல அப்படிங்கறத முதல்ல தெளிவாக சொல்லிடுறேங்க. என்னுடைய இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன். டெல்லி செங்கோட்டைக்கும் ஈரோடு செங்கோட்டையனுக்குமான பிரத்யேகமான செய்தி அப்படின்னு நான் பாக்குறேங்க. திரு ரவீந்திரன் அவர்களும் பொன்ராஜ் அவர்களும் இடைத்தேர்தலை மட்டுமே கணக்கு வச்சு அவங்க பேசினாங்க. 2019 பிரதமருக்கான தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பல லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தோத்து போச்சு. அதே பாஜகவோட கூட்டணி வச்சிருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமான்னு 2021 நடந்த தேர்தல்ல வடநாட்டு பெரிய ஆள்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அவங்க வந்து பெரிய வியூகம் வகுத்தப்ப கூட வெறும் 3% வாக்கு வித்தியாசத்துல அந்த மதவாத பாஜக சாதியவாத பாமகவை வச்சுக்கிட்டு வெறும் 3% ஓட்டுல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோத்து போனார். அதனால வந்து அது ஒரு பொய் தோற்றம். பாஜக ஏதோ மதவாத கட்சி, பாமக சாதியவாத கட்சி அப்படின்னு சொல்றது அவங்க விருப்பத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஒரே ஒரு குறுக்கீடு தான் 2019 குறிப்பிட்டதுனால கேட்கிறேன். அப்ப நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆட்சியில் இருந்தும் ஏன் அதிமுகவால வெற்றி பெற முடியல? 2019 ஒரு மினி இடைத்தேர்தல், எத்தனை தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கு நடந்ததையும் கிட்டத்தட்ட 18 தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் நீங்க எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? அப்ப வந்து அதிமுகத்தினுடைய அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு விட்டுருங்க, அது வேணா ஒரு தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல். அந்த மினி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த அதிமுகவால ஏன் வெற்றி பெற முடியல? அதுதான் சார் சொல்றேன். தன்னுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்கு எத்தனை தொகுதி தேவையோ அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிச்சு. அதுல வச்சு விட்டுருது. அதுல மொத்தமா ஜெயிக்கிறது அதிமுகவுக்கு அது விஷயம் அல்ல. தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள எத்தனை தொகுதியில ஜெயிக்கணுங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஜெயிச்சு போனாங்க. அதனால இந்த கேள்வி இல்ல, பொது தேர்தல் கேள்வி இல்ல. அது ஏன் கேள்வியா மாறுதுன்னா திரு மணிகண்டன், திரு முனவர் பாஷா பேசும்போது சொன்னாங்க 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பதற்கு மத்திய பாஜக அரசோடு இணக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வி எழுது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. இடைத்தேர்தலுக்கு அவர் எழுப்பின கேள்விக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், இணக்கமாக அதுக்கு போகல. இல்ல 1 to 1 வேணாம். என்ன பாருங்க, இவ்வளவு 1 to 1 இல்ல சார். இணக்கமாக இருக்கிறதுனா என்ன? இதன் பின்னணியில எந்த அரசியலும் இல்லையா? என்னுடைய கருத்து நான் தெரிஞ்ச சார், அதிமுகவிற்கு அன்னைக்கு மத்தியில் இருந்த பாஜக உதவி செய்தது. இது அரண்மனை ரகசியம், அங்காடி பரிசயம், உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். அவங்க பண்ணாங்க, அதுல ஒண்ணு மாற்று கருத்து. நான் சொல்ல வருது கொஞ்சம் அனுமதிங்க. ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சு 3 கேள்வி தொடர்ந்தீங்கன்னா நான் வெளியில இருந்து ரவீந்திரன் துரைசாமி அவருடைய விருப்பத்தை அப்பப்ப வெளிப்படுத்துறாரு. இன்டாக்டா இருக்குதுன்னு அவரே தான் சொன்ன 2 பழமொழி அவருக்கு நினைவுறுத்த, ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, a dead leader cannot lead the party அப்படிங்கிறது அவர் தான் சொல்லியிருக்காரு. சொன்ன திமுகவுக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியலைங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டா 2004 வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்த திமுக எப்ப வெளியேறுச்சுன்னா முரசொலி மாறனுடைய இறுதி காரியத்துக்கு வந்து வாஜ்பாய் இந்த பக்கம் பிளைட் ஏற்றிட்டு வாஜ்பாய் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு 3 மாதம் இருக்கிறப்பதான் திமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியேறி வந்துச்சு. சிபிஎம் சண்முகம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் அப்படிதான் அறிவிச்சிருக்காரு. சாதிய மோதல்களில் ஊட்டியவே மிஞ்சி விட்டது தமிழகம் அப்படின்னு விடுதலை சிறுத்தையோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கூட்டணி என்பது அதிமுகவிற்கு யார் வருவாங்க? சின்ன பகவதியா, டெல்லி தளபதியா, மருத்துவ டாக்டரா, டாக்டரேட் டாக்டரா, இதெல்லாம் தீபாவளிக்கு அப்புறம் தான் ஒளி பிறக்கும், நல்ல வழி கிடைக்கும், திமுகவிற்கு வழி பிறக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோட வருவாங்க? இந்த டாக்டரேட் படிச்ச டாக்டர் அங்கேயே இருப்பாரா, இல்ல பாஜகவை நம்பி போன மருத்துவ டாக்டர் அவங்களோட பயணிச்சா நமக்கு என்ன பலன் வரப்போகுது? சட்டமன்ற தேர்தலில் தகப்பன் சாமி பழனிசாமியோட சேர்ந்தாதான்
நமக்கு பலன் கிடைக்குன்னு முடிவெடுப்பாரா அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு 3-4 மாதம் தீபாவளிக்கு பின்புதான் தெரிய வரும் ஒழிய அது வரைக்கும் விருப்பத்தை சொல்லிக்கலாம். இன்டாக்டா இருக்குது, இன்டாக்டா சரி சார், நீங்க பட்டியலிட்டவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வராங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு முன்னாடி அதிமுக பாஜகவோட சேரப்போதா இல்லையாங்கிறதும் கேள்வியா இருக்கு. திரு முனவர் பாஷா சொன்னதோ அல்லது பொன்ராஜ் சொன்னது போல இங்க திரைமறைவுல ஒரு அரசியல் நடக்குது, மகனை எம்பி ஆக்கக்கூடிய முயற்சிகள் நடக்குது அப்படின்னா அது பாஜகவின் உதவியால தான் நடக்கும். நான் கேட்ட பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். எடப்பாடி பழனிசாமியோட மகன் நிதின் பழனிசாமியோட போட்டோ கூட யாரும் பார்த்தது இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் வாரிசு அரசியல் பண்ணாருன்னா உங்க டிவில நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது மிகத்தவரான குற்றச்சாட்டு. திமுக வந்து காலகாலமா பண்ணுமா ஒழிய பையனை வெளிப்படுத்துறது கூட இல்ல. கட்சிக்காரனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பையனா 2 பையன், அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய குற்றம்லாம் இல்ல. முன்னாடி அதிமுகவில் இருந்துதான் ரவீந்திரநாத் எம்பி ஆனாரு. இல்ல, ரவீந்திரநாத் எம்பி ஆனது அதிமுகவில் இருந்துதான். அது ஒண்ணும் பெரிய குற்றம் இல்ல. அதிமுக குற்றம் சார். 2ஆம் நிலை தலைவர்கள் பன்னீர்செல்வமோ ஜெயக்குமாரோ அவங்க தன்னுடைய வாரிசை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்கன்னா தவறு இல்ல. நான் இன்னைக்கு உங்க டிவி மூலமா சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற வரை கழகத்தில் ஒருபோதும் வாரிசு அரசியல் அவருடைய மகன் ஒருபோதும் வரமாட்டார். அந்த கீழ்த்தரமான இழித்தரமான அரசியல எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பண்ண மாட்டாரு. திட்டமா முதல்ல சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கு நான் என்னோட பர்சனலா இதை சொல்றேன். அப்படி அந்த அரசியல் நடந்துன்னா உங்க டிவியில இருந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மாதிரி கேடு கிட்ட அந்த கீழ்த்தரமான அரசியல் ஒருபோதும் அவர் பண்ண மாட்டார். இல்லாத புறப்போக்கில் சொல்லிட்டு போலாமா நீங்க பாட்டுக்கு. அவங்க பையன் எம்பி ஒரு தொழில் நிகழ்ச்சி ஜெயிக்க வச்சு போறாரு. அவரோட கருத்து நீங்க எப்படி உங்களோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்றீங்களோ அப்படி அது அவரோட கருத்து. நீங்க அந்த கருத்துக்கு கருத்தா பதில் சொல்லுங்க. கருத்துக்கு கருத்தா தான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது தன்னுடைய மகனை கட்சி மீட்டிங்லயோ இல்ல கட்சி நிகழ்ச்சிகளோ முன்னிலைப்படுத்திருக்காரா, இல்ல ரகசியமா முன்னிலைப்படுத்திருக்காரா? ஒரு தொடர் நிகழ்ச்சிகளை பாருங்க. ஒருபோதும் தன்னுடைய மனைவி கூட மத்தவங்க கிட்ட காட்டினது இல்ல சார். அவங்க மனைவி பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட சில்லு இருக்கா? அதே மாதிரி அவங்க மகனோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? அதனால இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த EWS அப்படிங்கிற கொள்கையில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுகவோட நிலைப்பாடுலாம் ஒரே நிலைப்பாடா? அங்க ஆதரிச்சு அறிவாலயத்துல வந்து இல்ல நாங்க ஆதரிக்கல கம்யூனிஸ்ட் பல்ட்டி அடிச்சது. ஈழத்தமிழர் பிரச்சனையில காங்கிரசுக்கும் இல்ல திமுகவுக்கும் ஒத்த நிலைப்பாடு இருக்குதா? தேர்தல் கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி அல்ல. இதுக்கு வழிகாட்டியவர் மரியாதைக்குரிய அன்று ராஜகோபாலாச்சாரி என்ற மூதறிஞர். அவர் அன்னைக்கு பண்ணினாரு. தூணுல பிடிச்சிட்டு பிராமணன் எல்லாம் திமுக ஓட்டு போட்டு சொன்ன மாதிரி வெற்றி ஒன்றே இலக்கு. திரு குருமூர்த்தி அவர்கள் வேற ஒரு இதுக்கு சொன்ன உதாரணம், சின்ன பகவதி வல்லனா டெல்லி தளபதியோட சேர்ந்தாலும் இந்த திமுக 10 எரிவு தமிழ்நாட்டை நான் வெறும் காரும் தண்ணி ஊத்திதான் அமைப்பேன் இல்லாம அது மோசமான தண்ணியா இருக்கும் இல்ல சோப்பு தண்ணியா இருக்கும் எதை வேணாலும் சேர்த்தி இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கின்ற ஸ்டாலினை வெளியேற்ற வேண்டும், தமிழகத்தை காக்க வேண்டும் பழனிசாமி. சரி, ஓகே. இங்க எல்லாருக்கும் ஒரு பட்டப்பெயர், ஒரு மாதிரி புனை பெயர்லாம் வச்சிருக்கீங்க. அது சில பேர் புரியுது, சில பேர் புரிய மாட்டேங்குது. பேசுவோம். நான் அடுத்த சுற்றுல அதுக்கான விளக்கத்தையும் வாங்கிக்கிறேன். திரு ரவீந்திரன் சாமி, இங்க நீங்க சொன்ன